मम्मी क्या बनाया? मम्मी என்ன பண்ணாங்க அம்மா? என்ன இது? வண்டி மட்டும் தான் போகுது, புகைலாம் வரல. அது கொரோனா வைரஸ்க்காக கண்ணுக்கு தெரியாத ஒரு மருந்து அடிச்சிட்டு போறாங்க. அவங்க மருந்து போடுறது. பணம் கிடையாது, பொய் சொல்லாதடி. ஆமா. அது கிழிக்காதீங்க, நான் அவார்ட் வாங்குன நோட் அது. இது ஐபோன் நினைக்கிறேன். ஷாரு. ஐயோ, கம்பெனிலவே ரோட்ல யாரோ கூப்பிடுறாங்க, அத சொல்லி விட்டுட்டு. அதே இதுவும் திரும்ப. விளையாடிட்டு அப்படியே போயாச்சா? ஆமா, யார் யார் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. வா இங்க வா, சீட் எடுத்துட்டு வா. சீட் போட்டேன். யார் ஃபர்ஸ்ட்? விஷ்ணு ஃபர்ஸ்ட். நானும் நிக்கியும் செகண்ட். ஜோசப் தேர்டு, நீங்க ஃபோர்த். நான் தான் லாஸ்ட்ல வரேன் எல்லாத்துலயும். இந்த கேம்ல நம்ம செட் ஆகல. இதெல்லாம் யாரும் ஹேண்ட் ரைட்டிங்? என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங். வா நைஸ்ல, பவர் பாப்பா. என்னுடைய காலேஜ் ஹேண்ட் ரைட்டிங் செம்மையா இருக்குல்ல? தேர்ட் இயர், அதாவது கிட்டத்தட்ட அக்கவுண்ட் ஸ்டூடண்ட். சரி சரி, இது எடுத்துட்டு போ, பசி எடுக்குது. எனக்கு அப்துல் கலாம், சச்சின், அப்புறமா டோனி, இவங்க 3 பேர் இருக்கிற நோட் புக் தான் நான் எப்பவுமே வாங்குவேன். இவங்க 3 பேர் இல்லை எங்கே தேடியும் அப்படின்னா நான் வேற வாங்குவேன். சச்சின், டோனி, அப்துல் கலாம். இந்த நோட்ல நீ வாங்குவேன். நீங்கெல்லாம் எப்படின்னு சொல்லுங்க. யாரு? நாங்களாம் அப்படி இல்லை, கோடு போட்டு தான் வாங்குவோம், கோடு போடலன்னா வாங்குவோம். அன்னை தெரசா அது மாதிரி இருந்தால் தான் நான் வாங்குவேன். நாங்கள் ரூல்டு அன்ரூல்டு எது வேணுமோ அது மட்டும் தான் வாங்கிப்போம். அது படம்லாம் பார்த்து வாங்க மாட்டோம். ஏன்னா சார் சொல்ல ஏன்னு கேட்க தெரியுமா? கேட்டியா? ஏன்னா நாங்கள் அப்படித்தான். ஏதோ ஒரு நோட்டு நீங்களே படிக்க போறது இல்லை, நம்ம தான் படிக்க மாட்டோம். நம்மளாவது சாதிக்க மாட்டோம், சாதிச்சவங்களாவது நம்ம வச்சுக்கலாமே. பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து இந்த ராஜராணி, அப்புறம் அந்த ரெண்டுமோ கேம் ஒன்று இருந்துச்சு. அது என்ன கேமு? அது நம்ம அள்ளி மல்லி தான். அது ஏதோ ஒரு பேர், அள்ளி மல்லி பல்லி. அது கேட், கவ், டியர். ஆமாம், அது வந்து 3 சீட்டு போடுவோம். அந்த 3 சீட்டு சரி ஓகே நான் சொல்லிடுறேன். அது கேம் ஒன்று விளாட்னோம். அதில் வந்து நான் தோத்துட்டு 2 கேமில் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் மார்க் வாங்கினேன். ஏன்னா வந்து சின்னதுலேருந்தே நான் வந்து ரொம்ப மார்க்கில் கம்மியாக வாங்குவேன். இப்போ தான் சரி ஓகே, அந்த டாபிக் எதுக்கு? நல்லா போயிட்டுருக்கு, எல்லாம் நல்லா நடக்குது. எல்லோரும் வீட்டில் தயவுசெய்து சேஃபாக இருங்க. திருப்பி இதே சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. சொன்ன நியூஸில் அதே தான் சொல்லிட்டுருக்காங்க, அதையும் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். வேறு வழி இல்லை. ஸ்டே ஹோம், பி சேஃப். அப்புறம் நாங்கள் இப்போ எங்கள் பால்கனியில் இருக்கோம், கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். சரி ஓகே, நான் போய் சாப்பிட்ல, இன்னும் சாப்பிட போகிறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் காட்ட போகிறேன். என்னதுன்னா, எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கீழ் வீட்டில் ஆண்டி பார்த்தீங்கன்னா மாங்காய் தோப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மாங்காய் தோப்பு வந்து நாளைக்கு அதோட ரெசிபி போடுறோம். ஃபஸ்ட்டு அந்த மாங்காய் தோப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ காட்டுறோம். ஏமா இப்போ கை அழுக்காக இருக்குது, சானிடைசர் போட்டு கையெல்லாம் கழுவிட்டு அப்புறம் காட்டுறேன். இப்போ நான் நான் உள்ளே போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். நான் சாப்பிட போகிறோம். அது சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். சாப்பாடு இருக்குது, சாப்பிட ரெடி பண்ண போகிறோம். தட்டில் போட்டு சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணோம்? இப்போ லைவ் ஒன்று வரலான்னு இருக்கிறோம். லைவ் வரப்போகிறோம். பாய். சரி, காலையில் நல்லா கொஞ்சம் காத்தடிச்சிட்ருக்கேங்க. இன்றைக்கி 6:30க்கே எந்திரிச்சாச்சு. அதாவது அப்போ என்ன க்ளோரி சீக்கிரமாக தூங்கிட்டிங்களான்னு கேட்பீங்க. இல்லை, லேட்டாக தான் தூங்கணும். உங்களுக்கு தெரியும், லைவே 12 மணி வரை இருந்தோம். தூங்கும்போது 2 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி காலையில். ஏன்னா லேட்டாக தூங்கிட்டு நம்மளுடைய ரொட்டீன் பழக்கங்கள் எல்லாமே மாறுது. அந்த பழக்கங்கள் மாறக்கூடாதுன்னு ஒரு ரீசனுக்காக நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். எங்கள் அப்பா நல்லா வெளியில் சுற்றிட்டு இப்போ தான் வராங்க. எங்கே போயிட்டு வரீங்க? என்ன ஒருத்தரை பார்க்கணும்? தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் தெரியாது.
தெரியாது சொல்கிறதுக்காக கூட்டின்னு வந்தா. அடுத்து நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் எல்லாம் சொல்லாதீங்க, வணக்கம் சொல்லுங்க. நீங்கள் எங்கே காலையில் வெளில போயிட்டு வந்தீங்க? எங்கப்பா வெளில போனீங்க? இன்னைக்கு உங்களுடைய ரொட்டீன் எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? இப்போ காப்பியா? என்ன காப்பி தூள்மா யூஸ் பண்ணுறீங்க? கிராண்டா? க்ரீன் லேபிளில் கிராண்டு, அதான் அம்மா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அதனால் இப்போ காஃபி போட்டுட்டு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் சுடு தண்ணி இப்போ சூடு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எறும்பு தொலை தாங்க முடியல. எப்போ பாட்டிலில் தாங்க, நல்லா ஸ்டீல் பாட்டிலில் தான் மூடி வச்சுருந்தேன். அப்பவும் எறும்பு தொலை தாங்க முடியல. இப்போ வடிகட்டிட்டு நல்லா கொதிச்சுட்டு வச்சுருக்கேன். கொதித்த பிறகு அதில் ஊற்றிட்டு நம்ம குடிக்க வேண்டியதுதான். எல்லாம் கழுவிட்டோமா, தண்ணியை மாற்றிட்டோமான்னு ஒரு ஜீவன் சொல்லிச்சு. எவ்வளோ எறும்பு கேனில் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களாங்க. சொன்னால் நம்பவே மாட்டார் ஷாம் மட்டும். இப்படி தான் ஷாம் எல்லாமே சொல்கிறீங்க. ஒரு வேளைக்கு எனக்கு 10 வேலை ஆக்கிடுவார். பாருங்கள் எவ்வளோ எறும்பு ஓடிட்டுருக்கு. க்ளீன் பண்ணிட்டோமா, நீ தண்ணி குடிமா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அதான் சொல்லுவேன், எப்போவுமே ஒரு வேலை நம்ம அதை செய்கிறோமோ இல்லையோங்க, அதை ஒரு வாட்டி கரெக்டாக செய்கிறவங்க செஞ்சுட்டா நம்மளுக்கு அதுக்கப்புறமா வேலை வந்து இருக்காது. அதை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். என்னுடைய தாரக மந்திரமே அதான், ஒருத்தர் செய்யும் போதே கரெக்டாக செஞ்சுட்டா நம்மளுக்கு டபுள் வேலை ஆகாது. இப்போ இதை ஃபுல்லாகவே வாஷ் பண்ணுறதுக்கு போடணும். காலையில் எப்போவுமே சுடு தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது. அதனால் இப்போ நான் சுடு தண்ணி குடிச்சிட்டு அங்கே காஃபிக்கு வச்சுருந்தேன், அதை தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் அம்மாவுடைய ரொட்டீனு தனியாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் போடுற சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதனால் அவங்க ரொட்டீன் வந்து தனியாக எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு அடுத்தது எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. பயங்கரமாகவே தூக்கம் வருதுங்க. ஏன்னா தூங்குனதே 2 மணிக்கு மேலே தான். ஆனால் தூங்கக்கூடாதுன்னு நான் இருக்கேன். ஏன்னா என்ன சொல்லலாம், லேட்டாக தூங்குறதுனால எந்திரிக்கிறதுனால லைஃப்பில் வந்து நிறைய இழந்துடுறோம். நான் இழந்துடுறேன். அதுக்காக தான். திருச்சி அரசு மருத்துவமனையில் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 32 பேர் குணமடைந்து உயிரிழந்து வருகின்றனர். திருச்சியில் வியாழன் 2 இந்த அரிசி எவ்வளோ அளவு? 1 கிலோ. 1 கிலோ அரிசியா? இது 200 கிராம். இதா பயிரா? கருப்பு சிறு பருப்பா? ஆமாம். இது வந்து மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலெல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டுருவேன். கிளறி முடிச்சோடு வந்தாச்சு. உப்பெல்லாம் அதே போட்டாச்சா? இப்போ போடுவேன். இங்கே தான் போடணுமா? ஃபஸ்ட்டு சட்டியில் வந்து தண்ணி போட்டு பயிரை ஊற வச்சு வேக வச்சிடணுமா? வேக வச்சுட்டு அரிசி என்ன பண்ணோம், ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். பச்சரிசியை எடுத்து வச்சுட்டு இது ஒரு இது தனியாக வச்சுக்கணும். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் தனியாக இது ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது கொதிச்சன பொங்கல் ரெடியா? எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொட்டீன் எடுத்துகிட்ருக்கோம். க்ளோரி ஆல்ரெடி என்ட்ரி கொடுத்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன், அதனால் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்போம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கம்மியாக நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டுட்டே இருக்கேன். க்ளோரி இன்னும் சாப்பிட வரவே இல்லை, சாப்பிட்டே இருக்கேன். சாப்பிட்டு வந்து அடுத்து மீட் பண்ணலாம். டைம் நல்லா தூங்கிட்டோம். இடப்பட்ட டைம் காலத்தை விட்டு அழிந்து விட்டது. காலையில் படுத்து தான் எந்திரிக்கவே இல்லை. நல்லா தூங்கிட்டாங்க. நான் எத்தனை மணிக்கு ஒரு 4:30 தான் தூங்கினேன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா தூங்கிட்டேன். இப்போ வந்து சாத்துக்குடி ஜூஸ் ஷாம் தாங்க பண்ணி தந்தாங்க. காஃபிக்கு டீக்கு பதிலாக இன்றைக்கி ஜூஸ் குடிக்கிறேன் நான். இது எவ்வளோ நல்லது குடி. சரி, பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது. அதாவது எப்படின்னா, நாங்கள் வந்து மாடி மேலே ஒரு அடுப்பு வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரியும். அந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா பணியாரம் சுட போகிறோம். எப்படி தான் இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆக போகுது, கண்டிப்பாக இருட்டாயிடும். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லைட் செட் பண்ணிக்கிறோம். லைட் செட் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியது தான். ஏதோ வாழைப்பழத்தை எதோ அரைக்கணும்னு சொல்லிச்சு க்ளோரியா, அது வந்து அதை அரைச்சிக்கும். இப்போ வந்து 3 வாழைப்பழம் இருக்குது. எனக்கு பணியாரத்தில் வாழைப்பழம் போட்டு தான் நல்லாயிருக்கும். தோடு தாங்க இப்படி இருக்குது. இது ஃபுல்லாகவே இந்த வாழைப்பழத்தெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சிட்டு நம்ம கோதுமை மாவு, அரிசி மாவு, சுகர் இதை போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ பணியாரம் சுட போகிறோம். அவ்வளோதான். வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா அரை கப் போதுமா? அரை கப் எடுக்கிறேன். அரிசி மாவு தான் நான் அதிகமாக எடுக்கிறேன். எனக்கு அரிசி மாவு தான் ரொம்ப பிடிக்கும். அரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கேன். அதல்ல பணியாரம் சாப்பிட்ருக்கேன், எப்படி சுட்டுன்னு பார்த்துல இப்போ பார்க்க போகிறேன். இது என்னது? நாட்டு சக்கரை. இதை வந்து நான் நினைக்கிறேன்னா இதுக்கு 1 கப் எடுத்துக்கிறேன். ஏன்னா வாழைப்பழமே ஏற்கனவே இனிப்பில்லை, அதனால போதும். இன்னொன்று கலந்து விட்டுக்கலாம். வாழைப்பழம் சாப்பிட வர முடியல, அது வேஸ்ட்டாக ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு வாழைப்பழம். நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். மாடி மேலே தான் நாங்கள் சமைக்க போகிறோம். தெரியும், நான் மாடி மேலே இருக்க வேண்டிய நிறைய வாட்டி நாங்கள் சமைச்சிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே மணி 6:15 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிடும். அதை லைட் செட் பண்ணிட்டு தான் பண்ணணும். லைட் செட்டிங்க்கு நம்மளுக்கு கொஞ்சம் 4-5 பொருள் தேவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது தேவை. இப்போதாங்க க்ளோரி அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிச்சிருக்கு. சீக்கிரத்தில் அடுப்பு பற்ற வச்சுட்டு பன்னீரை போட ஆரம்பிச்சிடுவோம்.
வானத்தில் ஒரு மேகம் கூட கிடையாது, ஒரே ஃப்ரீ. ஒரே நாள் தான் மழை வந்துச்சா, அந்த ஏமாதிரி போயிடுச்சா போச்சா. நம்ம நிம்மதி சாப்பிட்டுக்கிறேன். நல்லா இருக்கா? பனானா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அப்புறம் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இருக்கக்கூடாது. ஏன் எடுத்துக்கிறேன்? நல்லா இருக்குது பார்க்கவே, சூடாக இருக்குது, செம்மையாக இருக்குது. பனானா பணியாரம் செம சூடாக இருக்குண்ணா. எல்லா மாவும் காலிங்க, எல்லா மாவும் காலி. எப்படி காலி ஆச்சுங்கன்னா 2 பேட்ச் வந்து அம்மாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் 2 சாப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்தது இப்போது ஒரு சட்டி போட்டோம், அது இருக்குது, ப்ளஸ் 4 இருக்குது. அப்படியே மேலே சுடும்போது மேலேயே அப்படியே காற்று வாங்கிட்டு இயற்கையாக சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். அடுப்பில் செஞ்சு பார்த்து உங்களுடைய அனுபவம்லாம் சொல்லுங்கள். இப்போ சிட்டியில் இருக்கவங்களும் கண்டிப்பாக இது மாதிரி வச்சு சமைக்க முடியாது. அப்படி இருந்தும் சொந்த வீட்டில் இருக்கவங்க பண்ணலாம். அப்படி யார் பண்ணுறீங்க? நம்ம மட்டும் சிட்டியில் இருக்கப்பா, சிட்டியில் தான் இருக்கா. யார் பண்ணுறீங்க? அடுப்பு எங்கள் வீட்டில் இருக்குது, நாங்கள் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். இந்த வீடியோ இதோடு உங்களுக்கு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். பாய்.